Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை. ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிம்பாங்க. அப்படியாது சூரியன் வடக்கு திசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யறது. இதில் பெண் சக்திகள் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப உச்ச வைபவமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடித்திருப்பூரம். அந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார் உதித்த நாள். ஆடிப்பூரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடகத்தில் சூரியன் இருப்பார், கடக ராசியில் சூரியன் இருப்பார், சிம்ம வீட்டில் பூர நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார். இது ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரு 2.25 நாள் மட்டும்தான் சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடியது. அந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கும்போது அவங்கவுங்களுடைய இடத்துல போய் உட்காரும் பொழுது 2 பேருமே ஆட்சி, அதாவது சந்திரனும் தன்னுடைய பரிவர்த்தனைக்கு அப்புறம் ஆட்சி இடத்துல வந்து உட்காந்துருவாரு, சூரியனும் தன்னுடைய பரிவர்த்தனைக்கு அப்புறம் ஆட்சி வீட்டில். அப்போ வந்து சிவசக்தியுடைய உச்ச இடமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. வீட்டிலேயே அம்பாள் படத்தை, என்ன அம்பிகை படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அவர்களுக்கு ஒரு மாலை, எளிமையாக ஒரு வீட்டில் பூவில் தொடுத்து நீங்களாக மாலை போட்டு, வளையல் மாலை தெரிஞ்சால் போடுங்க, கட்டலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றா அப்படி கோத்து கூட அப்படியே எடுத்து மாலையாக வளையல் மாலை போடாது. நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. அவங்க இந்த ஆடி மாசத்தை எந்த அளவுக்கு சிறப்பா வணங்கினா அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்ச விஷயம் எல்லாம் கிடைக்கும். பக்கத்துல எந்த திருக்கோவில்ல அம்பாள் அம்பிகை இருக்காங்களோ அந்த கோவில்ல ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆடிப்பூரம்னா என்ன, ஆடிப்பூரத்தினுடைய சிறப்புகள் என்ன, அதனுடைய மகிமைகள் என்ன, நம்ம வாழ்க்கையில இருக்க ஆசைகள் நிறைவேறணும், நம்முடைய கனவுகள் மெய்ப்படணும்னா இந்த ஆடி மாசம் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் உபரத்ன ஆலோசகர் பத்மபிரியா பிரசாத் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசை 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 நமோ நமக. எங்கும் சக்தியாக வியாபித்திருக்கும் என் அன்னைக்கு ஆத்ம நமஸ்காரங்கள். காவியா உங்களுக்கு வணக்கம், ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே ஆடி மாசம்னா அம்மனுக்குரிய மாசம்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்குறக்கே இன்னைக்கு வந்து ஒரு மகாலட்சுமி ஃபீல் தான் வருது. ஸோ இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்க மேம். ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிம்பாங்க. அப்படியாது சூரியன் வடக்கு திசையிலேருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்கிறது. தை மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆடி மாதம் வரைக்கும், அதை முன்னாடி நாள் ஆனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உண்டான மாதம் அப்படிம்பாங்க. ஆடியிலேருந்து திரும்ப தை முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து அம்பிகைக்கு உண்டான மாதம். அதாவது ஒரு வருட காலம் அப்படிங்கிறது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. அப்போ பகல் பொழுதுங்கிறது உத்தராயணம் சொல்லக்கூடிய தையிலேருந்து ஆனி, ஆடியிலேருந்து மார்கழிங்கிறது இரவு பொழுது அப்படிங்கிறதுனால இது பெண் சக்திகளை வழிபடக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனாலவே அதனுடைய முதல் மாதம் அப்படிங்கிறதுனால அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பெண் சக்திகள், பெண் தெய்வங்களை நாம் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நம்ம வணங்குகிறோம். கண்டிப்பா மேம். இப்போ ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. அவங்க இந்த ஆடி மாதத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக வணங்கினா அவங்க வாழ்க்கையில் அவங்க நினைச்ச விஷயம் எல்லாம் கிடைக்கும் மேம். எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கும், எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? மனுஷன் பிறந்தவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்தது ஒன்று தேவை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த லௌகீகம்னு சொல்லக்கூடிய லௌகீக வாழ்க்கை, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம்னு பாரதியார் பாடியிருப்பார். அது போல் அம்பிகையை சரண் புகுந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம வரமாக வாங்கக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியிலேயே நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம இங்கே சென்னையில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா, சென்னையில் இந்த கூழ் ஊத்துற வைபவம் நிறைய நடக்கும். வேப்பிலையை வச்சு நிறையா சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி கூழை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் வைபவம் ரொம்ப விசேஷமாக ஒவ்வொரு வீட்லேயுமே அது கொண்டாடுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் தொற்றுகள் பரவக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால கூழ் அப்படிங்கிறது எளிமையான ஒரு உணவு, ஜீரணமாகும். அதே போல் உங்களுக்கு அந்த வேப்பிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு கிருமி நாசினி. இதற்கான ஒரு தாத்பரியம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதி புத்திசாலி. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளோட ஆன்மீகத்தோடு சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகிறதுக்காக இவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் பெண் சக்திகள் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப உச்ச வைபவமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடித்திருப்பூரம்.
திரு ஆடிப்பூரம்னே சொல்லுவாங்க இதை. அந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியார் உதித்த நாள். திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே அப்படின்னு அற்புதமான பாசுரங்கள் 30 கொடுத்த நாச்சியார். அவர்கள் மகாலட்சுமியுடைய அம்சம். அவர்கள் பெரியாழ்வாருக்கு பெண்ணாக தோன்றினார், பிறந்தார் கிடையாது, தோன்றினார். அப்படின்னா அவருடைய நந்தவனத்தில் குழந்தையாக கிடைத்தார்கள். அவர்களை எடுத்து வளர்த்தார்கள் பெரியாழ்வார். அப்போது அந்த பூமாதேவி ஒரு பொன் குழந்தையாக பிறந்திருக்கு. அவர் உங்களுக்கு தெரியும், ஆண்டாள் நாச்சியாருடைய கதை, புராண வரலாறு. அவர் ரங்கமன்னாரியை கணவனாக பாவித்து தினம் ஒரு மாலை சூடி சூடி கொடுத்து சுடற்கொடியாக அப்படி கணவனை அதாவது உயர்ந்த தத்துவமான தெய்வத்தையே கணவனாக வரிக்கக்கூடிய ஒரு பாங்க அவங்களுடைய டெடிகேஷன், அந்த ஒரு அர்ப்பணிப்பில் இருந்தது. அப்போது நமக்கு மனசுக்கு பிடிச்ச கணவன் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற பெண்கள்லாம் இருக்காங்களே, இந்த திரு ஆடிப்பூரத்தில் இந்த ஆண்டாள் நாச்சியாரை வழிபட்டு அவர்களுக்கு மாலை சாற்றி, இல்லை அந்த பக்கத்தில் ஏதாவது திருக்கோவில்கள் இருந்தால் அங்கே போய் அந்த பூஜையிலெல்லாம் கலந்துட்டு வந்துட்டாங்க, நிச்சயமாக கண்ணிறைந்த கணவர் கிடைப்பாங்க. இது உறுதி. நிறைய பேருக்கு சொல்லி அது நடந்திருக்கு. மேம், இப்போ இந்த ஆடி மாசத்துல நீங்க ஆண்டாளை வணங்கி ஆண்டாளுக்கான வழிபாட்டு முறைகளை பண்ணீங்கனாலே உங்களுக்கான திருமணம் கைகூடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போ இந்த வழிபாடு இல்லாம என்ன மாதிரியான வழிபாடுகளை எல்லாம் நம்ம ஆடி மாசத்துல செய்யறதன் மூலமா நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஒரு படி உயரும் மேம்? பார்த்தீங்கன்னா, திருமணம் அப்படிங்கிறதே எல்லாருடைய லைஃப்பில் அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறது. அப்படிங்கிறதுனால இந்த திருமணத்துக்கு ஆண்டாளை நம்ம வணங்கிட்டு வரணும். பக்கத்தில் எந்த திருக்கோவிலில் அம்பிகை இருக்காங்களோ அந்த கோவிலில் நீங்கள் உங்கள் வழிபாட்டை நிச்சயமாக செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த ஆடி திருப்பூரத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலபுருஷ தத்துவம் தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, ஆடிப்பூரத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடகத்தில் சூரியன் இருப்பார், கடக ராசியில் சூரியன் இருப்பார், சிம்ம வீட்டில் பூர நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார். இது ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த ஒரு 2.25 நாள் மட்டும்தான் சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடியது. அந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கும்போது அவங்கவுங்களுடைய இடத்துல போய் உட்காரும்பொழுது 2 பேருமே ஆட்சி, அதாவது சந்திரனும் தன்னுடைய பரிவர்த்தனைக்கு அப்புறம் ஆட்சி இடத்துல உட்காந்துருவார், சூரியனும் தன்னுடைய பரிவர்த்தனைக்கு அப்புறம் ஆட்சி வீட்டில். அப்போ சிவசக்தியுடைய உச்ச இடமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது. அப்போ சிவசக்தி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அர்த்தநாரீஸ்வர தத்துவம். இந்த நாளில் நம்ம வணங்கி தெய்வத்தை சிவசக்தி அந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில், அதே போல் எந்த அம்பாள் கோவிலில் போய் நம்ம ஒரு பூமாலை வாங்கி கொடுத்து அடுத்த ஆடிக்குள்ள ஒரு கண்ணிறைந்த கணவனோ அல்லது மனைவி, மனசுக்கு பிடிச்ச மனைவியோ கிடைக்கணும்னு ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தாலே நிச்சயமாக அவர்களுக்கு அடுத்த ஆடி மாதத்திற்குள் கட்டாயம் கல்யாணம் நிச்சயமாக நடந்தேறும். அதனால இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா மேம். மேம், இப்போ நீங்கள் ஆடி மாதம் கோவிலில் போய் என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம்? ஆண்டாளை வணங்குங்க, அம்பிகையை வணங்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தையும் வணங்கலாம். ரொம்ப விசேஷம். இப்போ வீடுகளில் ஆடி மாதம் நம்ம என்ன மாதிரியான எளிமையான அடிப்படையான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் மேம்? இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இந்த ஆடி பூரத்தன்னைக்கு வளையல் மாலைன்னு ஒன்று விஷயம் இருக்குது. இந்த வளையல் மாலை வைபவம் எல்லா திருக்கோவில்களில் இருக்குது. எந்த சின்ன கோவில் பெரிய கோவில்னு இல்லாமல் எல்லா கோவில்கள்லேயும் அம்பிகை எங்கெல்லாம் வீற்றிருக்கிறாங்களோ அங்கே அவர்களுக்கு வளைகாப்பு நடத்துவதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இது கேள்விப்பட்டிருப்பீங்க. வளையல் மாலை அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக கண்ணாடி வளையல் இருக்கு இல்லையா, அதில் மாலை கோத்து அம்பிகைக்கு சாற்றுவார்கள். இது போல் திருக்கோவில்களில் சாத்த முடியாதவர்கள் வீட்டிலேயே அம்பாள் படத்தை, என்ன அம்பிகை படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை நல்ல சந்தனம், மஞ்சள், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு அவர்களுக்கு ஒரு மாலை, எளிமையாக ஒரு வீட்டில் பூ தொடுத்து நீங்களாக மாலை போட்டு, வளையல் மாலை தெரிஞ்சால் போடுங்க, கட்டலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றா அப்படி கோத்து கூட அப்படியே எடுத்து மாலையாக வளையல் மாலை போடலாம். இந்த வளையல் மாலை அப்படின்னா என்ன தத்துவம்னா, வளைகாப்பு அப்படிங்கிறது அந்த வீட்டில் ஒரு குழந்தை பாகியத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய தம்பதியருக்கு உடனே குழந்தை பாகியம் கிடைக்கும். இது இந்த வளையல் மாலை குழந்தைக்கானது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்குமே. எப்பேற்பட்ட உங்களுடைய ஆசைகள் இருந்தாலும் அதை பூர்த்தி பண்ணக்கூடியது இந்த வளையல் மாலை வைபவம். அதனால் வீட்டில் போடலாம். அப்படி போட்டுட்டு வீட்டில் ஒரு கல்கண்டு பாலாச்சும் வைக்கணும். திதிப்பு இனிப்பு வச்சு படைத்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷம்.
முடியாதவர்கள் கல்கண்டு ஒரு பாலை வந்து கல்கண்டு குங்குமப்பூ போட்டு நல்லா காய்ச்சி நைவேத்தியம் வைக்கலாம். இல்லை சக்கரை பொங்கல் செய்து மற்றவர்களுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடலாம். இது போல் வீட்டில் வைபவத்தை நீங்கள் அழகாக நிறைவேற்றலாம். இது செஞ்சிட்டதுக்கப்புறம் திருக்கோவில்கள்லையும் போகலாம். திருக்கோவிலில் எல்லா இடத்துலையும் இந்த வளையல் மாலை வைபவம் நடக்கும். இதுக்கு ஒரு அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை கூட இருக்குது. புராண கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளையல் வியாபாரி சென்னைக்கு வராரு. வளையல் எடுத்துக்கொண்டு, கண்ணாடி வளையல்லாம் விற்பாங்க அந்த காலத்துலலாம், ஒரு துணியில் கட்டிட்டு எடுத்துகிட்டு வருவாங்களா, அது போல் வளையல் வியாபாரி வராரு. வந்த இடத்துல அவர் அயர்ந்து தூங்கிடுறார். எழுந்து பார்த்தா வளையல் காணும். எந்த இடத்துலையும் காணமேன்னு நினச்சிட்டு அவர் பதறிட்டு திரும்ப தூக்க கலக்கத்தில் போகும்பொழுது தூக்கத்தில் கனவுல அம்பாள், பெரியபாளையத்து பவானி அம்பாள் வந்து காட்சி கொடுத்து சொல்கிறாங்க, அந்த வளையலெல்லாம் நான் கையில் போட்டுட்டு அழகு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, இதை போட்டதுனால நீ உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே அதே போல் போய் பார்த்தா அம்பாள் கையில் வளையல் இருக்குது. அதனால் இந்த வளையல் வைபவமே அதுக்கப்புறம் தான் வந்தது. இந்த வளையல் மாலையை யார் வந்து அன்றைக்கி ஆடிப்பூரத்தன்னைக்கு சாத்தி வழிபடுறாங்களோ அவர்களுக்கு நிறை செல்வம் நிச்சயமாக உண்டு. அது மட்டும் இல்லை, வீட்டில் மழலை செல்வம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. நிறைந்த கணவன், அதே போல் மனைவிக்காக வேண்டிக்கிறவங்க, இது போல் என்னென்ன லௌகீகமாக நமக்கு ஆசைகள் இருக்கோ எல்லா நல்ல ஆசைகளும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வைபவம் இந்த திரு ஆடிப்பூரம். இப்போ இந்த ஆடி திருமணம், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இன்னும் இந்த ஆடிப்பூரத்தில் என்ன ஸ்பெஷல் இருக்கு மேம்? ஜாதகத்துலலாம் நான் நிறைய பேர்த்துக்கு பார்ப்பேன், சுக்கிரன் சந்திரன் இணைவுன்னு சொல்லிட்டு. இந்த சுக்கிரன் சந்திரன் இணைவு, இப்போது யாராவது பூர நட்சத்திரத்தில் பிறந்தாலே அது வந்து சுக்கிரன் சந்திரன் நினைவு தான். அதை தாண்டி சுக்கிரன் சந்திரன் நினைவெல்லாம் ஜாதக கட்டத்தில் இருக்கும். இப்படி இருந்தாலே அவங்களுக்குள்ள ஒரு சலனம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஏன்னா சந்திரன் அப்படிங்கும்போது சுக்கிரன் சந்திரன் நினைவுனா அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். மாமியார் மருமகள் ஒற்றுமையின்மை அப்படிங்கிறதும் இந்த சுக்கிரன் சந்திரன் நினைவுனால கிடைக்கிறத நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இதற்கெல்லாம் தீர்வே நான் வந்து ஒவ்வொரு மாதம் பூர நட்சத்திரத்தன்னைக்கும் போய் வளையல் மாலை வந்து சாத்த சொல்லுவேன் என்னுடைய கிளைண்ட்டுக்கு. அந்த மாதிரி வர சமயம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தின் அன்னைக்கும் போய் செய்யலாம். முடியாதவர்கள் நிச்சயமாக இந்த திரு ஆடிப்பூரத்து அன்னைக்கு போய் கோவிலில் வளையல் மாலை சாற்றி வழிபடணும். அப்படி பண்ணால் வீட்டில் இந்த மாமியார் மருமகள் சண்டை சச்சரவு வராது, ஒரு இணக்கமான சூழல் வரும். பெண்களுக்கு இந்த கருப்பை கோளாறுகள் இதெல்லாம் வராமல், ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் இல்லாமல் ரொம்ப அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். மேம், இந்த ஆடிப்பூரம் பற்றியும் ஆடிப்பூரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும், எந்த அளவுக்கு நம்ம அந்த ஆடிப்பூரத்தை பிடிச்சி வணங்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் சொன்னீங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள், ஆடி மாதம் சிறப்பான மாதம், நம்முடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டிய மாதம். அவங்க என்னென்ன செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் செய்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா வளங்களையும் நலங்களையும் அடைவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த திரு ஆடிப்பூரம் குறித்த பல விஷயங்களுக்கு நன்றி மேம். நன்றி காவியா. அரட்டிடும் பூமியில் சுயமுவாய் எழுந்திடும் துளுக்கானத்து அம்பிகையே, துளிர்விடும் எண்ணங்கள் துளிர்த்திடச் செய்திடும் வெங்கடாபுரத்து நீலிகையே, ஐந்தால் இருக்கும் இடநடுவினிலே அருளித்து என்னை காப்பவளே. ஐபிசி பக்தி பரவசம் 2025 இம்முறை திருவண்ணாமலையில் அனைவரும் வருக, அனுமதி இலவசம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் 49 வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை.